வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் உங்கள் வீட்டு வந்து புக் ஷெல்ஃபில் புக்ஸ் எல்லாம் நிறைய அடுக்கி வைக்கிறீங்க. அதில் ஒரே ஒரு புக்கை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணுறீங்க. அப்போ என்ன ஆகும்? நீங்கள் அடுக்கி வச்ச எல்லா புக்ஸுமே அப்படியே கொலாப்ஸ் ஆகும். ஸோ நம்ம பற்களும் கிட்டத்தட்ட இதே மெக்கானிசம் தான் ஃபாலோ பண்ணணும். நம்ம பல் வந்து நம்ம தாடையில் ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் தாடை எலும்பு மட்டும் இல்லை. தாடை எலும்பு இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற பல், அந்த பல்லோட கான்டாக்ட் அதுவும் வந்து அந்த பல்லை வந்து அந்த பொசிஷனில் மெயின்டைன் பண்ணும். இப்போ நம்மளுக்கு ஏதாவது பல் சொத்தையோ இல்லை ஈறு பிரச்சனை இல்லை ஒரு எலும்பு பிரச்சனைனால இந்த பல்லு வந்து வெளியே வந்துடுது. அதை வந்து நீங்கள் இமீடியட்டாக செயற்கை பல் பொருத்தாமல் இருக்கீங்க அப்படின்னா இந்த புக் ஷெல்ஃபில் நடந்த அதே ஒரு விஷயம் நம்ம தாடை எலும்புலையும் நடக்கும். பல்லு அந்த ஆர்ச் வந்து கொலாப்ஸ் ஆக ஆரம்பிக்கும். நம்ம நேச்சுரலாக ஒரு பல்லை இழந்தாலோ இல்லை ஏதோ ஒரு காரணத்தினால பல் மருத்துவர் பல்லை எடுத்துட்டாலோ அந்த சுற்றி இருக்கிற பல்லோட எலும்பு கொஞ்சம் சுருங்க ஆரம்பிச்சிரும். ஸோ இந்த எலும்பு மட்டும் சுருங்காம பக்கத்தில் இருக்கிற பல்லும் கொஞ்சம் நெருங்கி வர ஆரம்பிச்சிரும். ஸோ இந்த நெருங்கி வர ஆரம்பிக்கும் போது அடுத்தடுத்த பல்லுக்கு இடையில இடைவெளி உண்டாகும். இதே போல பின் பல்ல ஏதோ கீழ்பல்லோ மேல் பல்லோ எடுக்கப்பட்டால் அதோட அப்போசிங் டீத், அதாவது கீழ் பல்லா இருந்தால் அதுக்கு மேலே இருக்கிற பல்லு இருக்கிற இடத்த விட கீழே இறங்கி வர ஆரம்பிச்சிரும். அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற பல்லும் வந்து அந்த பொசிஷனுக்கு மூவ் பண்ண ஆரம்பிச்சிரும். ஸோ இந்த மூமெண்ட்ஸ்னால அந்த பல்லோட நார்மல் கான்டாக்ட் பாயிண்ட்ஸ் வந்து டிஸ்டர்ப் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த டிஸ்டர்பன்ஸ்னால பற்களுக்கு நடுவில் சொத்தை விழுகிறது, அப்புறம் ஈறு பிரச்சனைகள், இந்த மாதிரி பல பிரச்சனைகள் உண்டாக ஆரம்பிக்கும். ஸோ இந்த பிரச்சனைகள் உண்டாகிறதுனால உங்கள் பற்களுக்கு நடுவில் சாப்பாடு அடிக்கடி தங்க ஆரம்பிக்கும். ஸோ சாப்பாடு தங்க ஆரம்பிக்கும் போது இன்னும் வந்து பற்கள் வந்து வீணாக ஆரம்பிக்கும், இன்னும் பற்கள் எடுக்க வேண்டிய நிலைமைக்கு வரும். ஸோ இந்த பொசிஷன் அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஒரு லெவலுக்கு மேலே நம்ம டிஎம்ஜே ப்ராப்ளம் உண்டாக்கலாம். அதனால் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஒருவேளை நீங்கள் பல்லை இழந்துட்டீங்க அப்படின்னா உடனடியாக அந்த பல்லை ஒரு செயற்கை பல்லால் ரீப்ளேஸ் பண்ணிடுங்க. அந்த செயற்கையான பல் வந்து ஒரு கலட்டி மாற்ற மாதிரி செட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு ஃபிக்ஸட் பிரிட்ஜாக இருக்கலாம், இல்லை இம்ப்ளான்ஸாக இருக்கலாம். அது உங்களோட தேவைக்கும் உங்களோட அஃபோர்டபிலிட்டிக்கும் பொறுத்தது. பட் அந்த ட்ரீட்மெண்ட் உடனடியாக செஞ்சாகணும். அப்படி பண்ணலை அப்படின்னா இதுக்கு முன்னாடி சொன்ன எல்லா விஷயங்களும் நடக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, இல்லை என்னோட வாட்ஸ்அப் நம்பர் 9095280903 அப்படின்ற நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நன்றி.